பிரைஸ் எல்லாம் 21st ஆஃப் ஆகஸ்ட். இன்றைக்கி ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறது விளக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார்னு சங்கீதம் 103:12 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே பாவிகள் தான். கடந்த காலத்தில் அநேக பாவங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் யார் ஒருத்தர் செஞ்ச தப்பை உணர்ந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய பாவங்களை மன்னிக்க கர்த்தர் தயாராக இருக்கார். சாதாரணமாக மன்னிக்கிறதோட விட்டுற மாட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு அவர் விளக்குவார். ஏன் மேற்குக்கும் கிழக்குக்கும் சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் ஒன்ஸ் வடக்கு நோக்கி பயணம் செய்யும் பொழுது ஒரு கட்டத்தில் நீங்கள் வட துருவத்தை அடைந்து அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி நீங்கள் செல்ல தொடங்குவீங்க. ஆனால் அதுவே நீங்கள் கிழக்கு நோக்கி பயணம் செய்யும் பொழுது நீங்கள் எவ்வளோ தூரம் பயணித்தாலும் அது கிழக்காகவே தான் இருக்கும். அதே போல் நீங்கள் மேற்கு நோக்கி பயணம் செய்யும் பொழுது நீங்கள் எவ்வளோ தூரம் பயணித்தாலும் அது மேற்காகவே தான் இருக்கும். ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது ரெண்டும் ஒருபோதும் சந்திக்கவே சந்திக்காது. அதனால தான் அந்த அளவுக்கு உங்கள் பாவங்களை உங்களை விட்டு நான் விளக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஒன்ஸ் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்த பிறகு நீங்கள் அதை நினச்சி திரும்ப அழணும் யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா திரும்ப அந்த பாவங்களை உங்ககிட்ட அவர் வரவிடவே மாட்டார். அதனால் சந்தோஷமாக இருங்க. அதே நேரத்தில் திரும்பவும் அந்த பாவக்குழியில் விழாதபடிக்கு பிசாசின் சூழ்ச்சியில் சிக்கிடாதபடிக்கு எச்சரிக்கையாகவும் இருங்க. ஸ்டே வித் ஜீசஸ். ஹேவ் அ பிளெஸ்ட் டே.